இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் வாசகம் வாசிக்க கேட்டதை கவனிச்சு கேட்டீங்களா? ஓகே. எந்த ஊருக்கு எலியா போறார்? சாரி பாத், இது கேள்வி அல்ல, சிம்பிளானது தான். ஓகே ஓகே. இப்போ யதார்த்தமா பார்ப்போம். இவர் போய் ஒரு கைம்பெண்ணிட்ட என்ன கேட்கிறார்? அம்மா எனக்கு தண்ணி கொண்டு வா, தண்ணி கொடுன்னு கேட்குறா. அந்த அம்மா தண்ணி எடுத்துட்டு வர போறாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வு நம்ம வீட்லேயும் நடக்கலாம். சரிங்களா? சும்மாவே யாராவது வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்டிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். அது ஒரு பழக்கமாக நம்ம பண்ணுறோம். நல்லது. இது நமக்கு பிடிச்சவங்க வந்தாங்கன்னா உடனே டீ சாப்பிட சொல்லுவோம். அவங்க வேணான்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் சங்கடப்படுவோம், வற்புறுத்துவோம். சரின்னு சொன்னாங்கன்னா உடனே அப்போ டிஃபனும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு நிப்பாட்டி டிஃபன் கொடுக்குறக்கு அவங்க இல்லை டீ போதும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு சாப்பிடும். அது வழக்கமாக நடக்கிற நிகழ்வு. சரிங்களா? தெரியாத ஒரு மூணாவது மனுஷன், சரிங்களா, தெரிஞ்சவங்க, பிடிச்சவங்க, உறவுக்காரங்க, ரொம்ப நாள் பார்க்காதவங்க, இவங்கெல்லாம் வந்தால் இப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறது நியாயம். தெரியாத ஒரு மூணாவது மனுஷன் வந்து நிற்கிறாங்க. சரிங்களா? வீட்டுக்கு வந்து அம்மா எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? முதல்ல மனசுக்குள்ளே வர கேள்விகளால் என்னவா இருக்கும்? சிந்திச்சு பார்ப்போம். யதார்த்தமாக இருக்கு. யாராவது சொல்லுங்களேன். உங்கள் வீட்டுக்கு வந்து ஒருத்தங்க மூணாவது மனுஷன் யாருன்னே தெரியாது, தண்ணி கேட்டால் என்ன பண்ணுவோம்? கொடுப்பீங்க. யாரு நீங்கள், யார் என்ன அதெல்லாம் விசாரிச்சு கேட்பீங்களா? இல்லை. பெரியவங்க விசாரிப்பீங்களா? இல்லை. தண்ணி கேட்டால் கொடுக்கலாம். நீங்கள் தண்ணி எடுக்க போகிறப்பமா டிஃபன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் தான் கொஞ்சம் யோசனை பண்ணுவோம், இல்லைங்களா? தண்ணி கேட்குறதே பெருசு இல்லை, டிஃபனும் கேட்குறியா அப்படின்னு கூட நாம் யோசிக்கலாம். ஒரு சிலர் இன்னும் அதிகமான யோசனைக்குள்ளே போவாங்க. யார் இவர், என்ன எதுக்காக வந்திருக்காரு அப்படின்லாம் தண்ணி வைக்கிற விலைக்கு பாட்டில் 20 ரூபா, இவன் பார் தண்ணி கேட்டு இங்கே வந்திருக்கிற அப்படின்லாம் யோசிக்கிற மனுஷங்க இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறதா, பாத்திரம் ஏதாவது வச்சிருக்கியான்னு கூட கேட்குற ஆட்கள் இருக்கலாம். அவனே தண்ணி இல்லாமல் வந்து நிற்கிறான், அவன்கிட்ட பாத்திரம் கேட்டால் எப்படி? ஏன்னா நான் பயன்படுத்துகிற பாத்திரம் எடுத்து எப்படி கொடுக்கறது? உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா, பாட்டில் ஏதாவது வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குற ஆட்கள் கூட இருக்கிறாங்க உலகத்தில். சரிங்களா? சிந்திச்சு பார்ப்போம். இன்னைக்கு எலியா சாரிபாத்தில் வந்து ஒரு கைம்பெண்ணிடம் அனுப்பப்படுகிறார். அப்போ அந்த பெண் அவளுக்கு உதவி செய்கிறார். எலியா சொன்னபடி அந்த கைம்பெண் நடந்து கொள்கிறான்னு பார்ப்போம். ஆனால் அந்த வசனத்துக்கு முன்னாள், சரிங்களா, எடுங்க 1 அரசர் புத்தகம், பிள்ளைகள் எடுத்து வாசிங்க. 1 அரசர் புத்தகம், முதல் வாசகம் 17வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது. அதற்கு முன்னால 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. பிள்ளைக வாசிங்க யாராவது ஒருத்தர். ஓகே, பாருங்க, கடவுள் ஒருத்தருக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. இதுக்கு முன்னால வசனம், நீ சாரிபாத்துக்கு போ, உனக்கு உணவு கொடுக்கறதுக்காக நான் ஒரு கைம்பெண்ணுக்கு என்ன பண்ணியிருக்கேன், கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வசனம் வருது. இன்னைக்கு முதல் வாசகத்தில் அந்த வசனம் இல்லை. ஆனால் இன்றைய முதல் வாசகத்தின்படி எலியா உணவு கேட்கிறார். அந்த உணவு அல்லது தண்ணீர், இதை கொடுப்பது அவளுடைய டெசிஷன். கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம், இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், எதை வேணா சொல்லலாம், இல்லையா? நம்மக்கிட்ட யாராவது உதவி கேட்டால் இருக்குன்னு சொல்லலாம், இல்லை இல்லைன்னு சொல்லலாம், முடியும்னு சொல்லலாம், எது வேணாலும், அது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம். சரிங்களா? அதை மாற்ற முடியாது. இவர் கேட்டு அந்த அம்மா கொடுக்காம கூட போயிருக்கலாம், இல்லைன்னு சொல்லி திரும்ப அனுப்பியிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஆனால் பாருங்க, அதுக்கு முன்னால் வர வசனத்தில் பார்க்குறோம், கடவுள் சொல்கிறார், நான் ஒரு பெண்ணுக்கு கட்டளை இட்டு இருக்கிறேன், அந்த பெண்ணிடம் போய் நீ உணவு கேள். சரிங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர, சரிங்களா, உதவின்னு நாடி வர ஏதோ ஒரு மனுஷன், மூணாவது மனுஷனா கூட இருக்கலாம், யாரும் அறியாதான், அவங்கள யார் சொல்லி அனுப்பியிருப்பா? யாருமா இருக்கலாம், இல்லையா? நாம நினைப்போம் அவனுக்கு தொந்தரவு பண்ணவே வந்துக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொன்னாலும் அவங்க திருந்த மாட்டுறாங்க, திரும்பி போக மாட்டுறாங்க, பல காரியங்களை யோசனை பண்ணலாம். சரிங்களா? இவங்களுக்கு நாம் ஏன் கொடுக்கணும், அவ்வளோ மனசுக்குள்ளே ஓடலாம். ஆனால் ஒருவேளை நம்மளை மதிச்சு ஆண்டவர் இந்த அம்மாட்ட போய் இவங்க கொடுப்பாங்க, இந்த ஐயாட்ட போய் இவங்க கொடுப்பாங்கன்னு ஏதோ ஒரு மனுஷனுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பி இருப்பாங்கங்கிறத ஏன் நம்ம புரிஞ்சுக்க முடியல?
சரிங்களா? சில சமயங்களில் கடன் கேட்குற வருகிற உறவுகள், தம்பி கடன் கேட்க போகிறான், அண்ணன் கடன் கேட்குறாரு, ஃபோன் பண்ணுறாங்க. அந்த ஃபோனை எடுக்கிறதுக்கே நமக்கு சங்கடம். ஐயோ இவன் கூப்பிட்றானா, என்ன பண்ணுறது, இவன் கடனுக்காக தானே கூப்பிடுவான் அப்படி இந்த ஃபோனை கூட எடுக்க சங்கடப்படுற மனுஷங்க இருப்போம். சரிங்களா? ஆனால் யதார்த்தமான புரிஞ்சுக்க, உங்களிடம் உதவி கேட்குற மனுஷர்களுக்கு ஏற்கனவே கடவுள் அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி, இன்னாட்ட போய் கேளு இவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தா, ஒருவேளை அதை நம்ம செய்யாமல் விட்டுருந்தா, அது இந்த மனுஷனுக்கு எதிரான செயல் மாத்திரம் இல்லை, அது கடவுளுடைய திட்டத்துக்கு எதிரான செயல். ஆமா தானே? இல்லைங்களா? ஏன்னா கடவுள் ஆல்ரெடி ஒருத்தன்ட்ட சொல்லி தான் அனுப்பியிருக்காரு. கொஞ்சம் யோசனை பண்ணு. நம்ம உதவி செய்யாமல் இல்லை என்று புறக்கணித்த நபர்களை யார் அனுப்பியிருப்பான் மட்டும் சிந்தனை செஞ்சு பாருங்க. ஒருவேளை அது கடவுள் அனுப்பியிருந்தா, நான் கடவுளுக்கு எதிராகவும் ஒரு செயல் செய்திருக்கிறேனே, இது நியாயமா அப்படின்னு மட்டும் யோசனை செய்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். சரிங்களா? அப்போ நாம் செய்கிற உதவிகள், சரிங்களா, ஒருத்தர் ஒன்று கேட்டால் அந்த உதவிகளை செய்கிற நல்ல மனோபாவம் நம்மக்கிட்ட வேணும். அப்படிப்பட்ட உணர்வு நிலை நமக்கு. ஆனால் யதார்த்தமாக நான் ஒன்று கொடுத்தா நான் இழந்துடுவேன் அப்படிங்கிற சங்கடம் தான் நம்மக்கிட்ட யதார்த்தமாக இருக்கலாம். என்கிட்ட இருக்கிறத நான் கொடுத்தா எனக்கு குறைஞ்சிடுமேங்கிற ஒரு வருத்தம் நம்மக்கிட்ட இருக்கலாம். அதுவும் தவறு அப்படின்னு முதல் வாசகம் சொல்லுது. இந்த கைம்பன் என்ன சொல்கிறாங்க, போய் எனக்கு முதல்ல ரொட்டி சுட்டு கொண்டு வா அப்படின்னோட நம்ம என்ன சொல்கிறாங்க, கையளவு மாவு கொஞ்சோண்டு என்னதான் இருக்கு, இதைத்தான் நானும் என் பிள்ளையும் அப்பம் சுட்டு சாப்பிடணும், இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், சாகத்தான், இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா 3 வருஷமா என்ன நடக்குது, பஞ்சத்தில் அடிபட்டிருக்கோம். சரிங்களா? என்னதான் உழைச்சி சேர்த்தாலும் எதுவுமே கிடைக்காது. சரிங்களா? விறகு தான் இருக்குமே தவிர மாவு இருக்காது, எண்ணெய் இருக்காது, எதுவும் இருக்காது. நாங்கள் இது லாஸ்ட் ரொட்டி, இதை சாப்பிட்டு எவ்வளோ நாள் இருக்க முடியும் அவ்வளோ நாள் இருக்கலாம், அதுக்கப்புறம் செத்து போவோம். இந்த ஒரு இக்கட்டான கடைசி நொடியில் நிற்கிற அந்த, சரிங்களா, மனுஷியிடம் ஒரு உதவியை கேட்கும்போது அவளுடைய மனநிலை என்னவா இருக்கும், அவள் சொல்கிற பதில் ஏதாவது பொய் இருக்குமா, யோசனை செய்து பாருங்க. பொய் இருக்குமா, இல்லை, உண்மையை தான் பேசுகிறா. இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் செத்து போகணும், அந்த லெவலில் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது, உச்சபட்சமான ஒரு நிலை, பற்றாக்குறை நிலை இருக்கிற போதும் அவர் சொல்கிறார், முதல்ல சுட்டு எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் நீ சுட்டுக்கோ அப்படிங்கிறார். இவள் கீழ்ப்படிந்து அதை செய்கிறாள். சரிங்களா? அந்த மனுஷனுக்கு கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை செய்கிறாள். சரிங்களா? கடைசியாக என்ன நடக்குது, பானையில் மாவும் குறையில, களையத்தில் இருக்கிற எண்ணெயும் தீரலை. எத்தனை வருட காலம், மழை பெய்யும் வரைக்கும் 3 வருட காலம் பஞ்சம் இருந்துச்சு அப்படின்னு இதற்கு வருகிற பகுதியில், பின்னால் வருகிற பகுதியில் பார்க்க, 3 வருஷமா மாவு குறையாம, 3 வருஷமா எண்ணெய் குறையாம இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கும். சரிங்களா? அச்சய பாத்திரமா, சரி, எடுக்க குறையாத ஒரு பாத்திரமா, அமுத சுரபியா இருக்குமா இல்லைங்களா? அப்படிப்பட்ட பாத்திரத்தை அந்த மனுஷன் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. இவ கொடுத்த ஒரு சின்ன ரொட்டிக்காக இவ்வளோ பெரிய பரிசை கொடுப்பாங்களா யாராவது? கொடுத்தார். ஏன்னா அந்த செயலுக்கு பின்னால் இருந்த மனசு, அவளுக்கு இருந்த சூழல், இது எல்லாத்தையும் பார்த்து கொடுத்த பரிசு தான் அவ்வளோ பெரிய பரிசு. இன்னைக்கு நாம் ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் அதுக்கு மேலே என்ன ஒட்டியிருக்கும், விலை பட்டியல் ஒட்டியிருக்கும். 10 ரூபா பொருள் வாங்கினா பதில் 10 ரூபான்னு எழுதி இருக்கும். நம்ம புதுசாக சட்டை துணி வாங்கினாலும் அது ஒரு டேக் இருக்கும். என்ன இருக்குது, ப்ரைஸ் டேக் இருக்குது, எத்தனை விலை அப்படின்னு இருக்கும். அது போல தான் நீங்களும் நானும் செய்கிற செயல்களுக்கு பின்னால் என்ன இருக்கும், அதனுக்கான பயன் இருக்கும். சரிங்களா? அதற்கான பரிசு இருக்கும், அதற்கான கொடை இருக்குங்கிறத மறந்துட வேணாம். நான் சின்ன விஷயம் தானே செஞ்சேன், இதில் என்ன வரப்போகுதுன்னா, இல்லை, அந்த சின்ன காரியம் கடவுள் பார்வை பெரிதாக இருந்துச்சுன்னா அதற்கான பெரிய பரிசை கடவுள் நமக்கு கொடுப்பார். நான் சின்ன தப்பு தானே, ஒரு சின்ன வார்த்தை தானே அப்படின்னா அதற்கு பிறகாகவும் அதுக்கு ஒரு விலை பட்டியல் இருக்கிறது. சரிங்களா? அதுக்கான கனாகனம் இருக்கிறது, அதுக்கான தண்டனை இருக்கிறது, மறந்துட வேண்டாம். சரிங்களா? சின்னதோ பெருசோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு வினை கட்டாயம் இருக்கிறது, அதை மறந்துட வேண்டாம். இந்த பெண் செய்த சின்ன ரொட்டி துண்டு தான் அதுக்கு இவ்வளோ பெரிய கொடையை அந்த மனுஷன் கொடுத்துட்டு போவான்னா கொடுத்தார். காரணம் அவளுடைய மனசு. சரிங்களா? அதற்கு மேலாக அவளுக்கு இருந்த சூழல், அந்த சூழலிலும் உதவி செய்யணுங்கிற நல்லதொரு மனப்பான்மை அவளிடம் இருந்து.
சரி, நற்செய்திக்கு வாசகத்துக்கு வருவோம். சரி, இயேசுநாதர் எங்க இருக்கிறாரு? காணிக்கை பெட்டியில மனுஷங்க, சரிங்களா, மனிதர்கள் எதை காணிக்க போடுற சூழல், ஒரு நிகழ்வு நடக்குது, அதை பார்த்துக்கிட்டு இருக்கார். எல்லா மக்களும் காணிக்கை போடுவதை இவர் உட்கார்ந்து என்ன பண்ணுகிறார்? மக்கள் பார்த்து கொண்டே, கவனித்து கொண்டே, உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார் அப்படின்னு இதுல வருது. சரிங்களா? ஒரு சங்கடமா, நாம காணிக்க போறதை யாராவது பக்கத்துல இருக்கவங்க உத்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்? என்ன வேணும், போ திரும்ப அப்படின்னு சொல்லிடுவோமா? அது ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பக்குவப்பட்ட நிலை இல்லை. ஆனா ஆண்டவர் அதை பார்க்குறாரு. சரிங்க, அவங்க எவ்வளோ போடுறாங்கங்கிறதுல, என்ன நிலையோடு இருக்காங்க, யார் எப்படிப்பட்ட நிலையில என்ன போடுறாங்கங்கிறத ஆண்டவர் கவனிச்சு அது மூலமா ஒரு பாடத்தை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு கொடுக்குறார். இவ்வளோ, சரிங்களா? அப்படி பார்க்கும்போது பணம் படைத்த செல்வர்கள் நிறைய தன்னிடம் இருக்கிற மிகுதியான செல்வத்தை போட்டார்கள். இந்த பெண்ணோ தன்னிடம் உள்ளது அனைத்தையுமாக அவளுக்கான தேவையாக இருந்த 2 செப்பு காசுகளை, ஒரு கொதிராந்துக்கு இணையான ₹1 இணையான காசு அவ போட்டா. அதுதான் எல்லாத்த விட பெருமையான பெரிய ஒரு காணிக்கைன்னு இயேசு கிறிஸ்து பாராட்டுறாரு. இதை ஏன் செய்யறாரு, இதை ஏன் சொன்னாரு அப்படின்னு நாம சிந்திச்சு பார்ப்போம். சரிங்களா? அதற்கு முன்பாக இயேசு சொன்ன காரியம் என்னன்னா, சில மனிதர்கள் இப்படி நடந்துக்கிறாங்க. தன்னை உயர்வாய் காட்டிக்கொள்ள, தான் பெரியவர்கள் என்பதை வெளிப்படுத்தி கொள்ள அவங்க வெளிவேடத்தோடு நடந்து கொள்கிறாங்க. மற்றவங்களுடைய மதிப்பு மரியாதையும் வணக்கத்தையும் வாங்கிறதுக்காக பல வேஷங்களை அவங்க போட்டுக்கொள்கிறாங்க. இது ஒரு முறையற்ற வழிபாடு. சரிங்களா? அந்த முறையற்ற வழிபாடு செய்வது தவறு. எது முறையான சரியான வழிபாடு என்பதை இந்த ஏழை பெண்ணிடமிருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெண்ணை உயர்த்தி ஆண்டவர் பேசுவதாக இந்த பகுதி வருது. அவள் என்ன செய்கிறான்னா, அவர் உள்ளத்திலிருந்து ஒரு வழிபாடு செய்கிறா. அவள் என்ன மனநிலையோடு அந்த 2 செப்பு காசுகளை போட்டிருப்பா அப்படிங்கிறத ஆண்டவர் கவனிக்கிறாரு. கவனிச்சு அவளுக்கு இருந்த பற்றாக்குறையான நிலையிலும் அவள் அந்த காசை போட்டா அப்படிங்கிறத இன்னைக்கு யதார்த்தமா சிந்திச்சு பார்ப்போம். நாம் ஒரு உதவி செய்யறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிலையை நாம நினைச்சு பார்ப்போம். நாம நல்லா இருக்கோமா, நம்ம சௌகரியமா இருக்கோமா, இருந்தா நாம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது ஓகே. இல்லைன்னா நாம் அந்த உதவியை என்ன பண்ணுவோம், இப்போதைக்கு நிப்பாட்டி வைப்போம், மெதுவாக பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் வச்சு. ஏன்னா எனக்கே குறைவாக இருக்கும்போது நான் எப்படி அடுத்தவங்களுக்கு செய்யறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நாம் இருப்போம். அது தவறு. கிறிஸ்து சொல்லுகிறார், எப்போ உனக்கு குறைபாடு இருக்கிறதோ அதுதான் சரியான தருணம். நீ குறைபாடு இருக்கிற போது உதவி செய்தாதான் அது நியாயமான உதவியாக இருக்கும். ஆகையினால அப்படிப்பட்ட நேரத்தில் நீ உதவி செய்ய. அப்போ உன்னுடைய மனநிலை என்னையோ எதுவோ அதைத்தான் நான் பார்ப்பனே ஒழிய நீ செய்கிற உதவி சிறுசா பெருசாலாம் பார்க்க மாட்டேன். உன் மனநிலை எப்படி இருக்குது, பற்றாக்குறையான நிலையில, எனக்கே இல்லை என்கிற நிலையில நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் கவனிச்சு உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் நம்மளால யதார்த்தமா நாம செய்யவே மாட்டோம், யோசிக்கவே மாட்டோம். ஆனால் ஆண்டவர் நினைக்கிறது ஒன்று தான், உனக்கு இருக்கிற நேரம் எல்லாம் அபரிமிதமான கிடைக்கிற நேரத்தில் நீ என்ன பண்ணுறங்கிறது முக்கியம் இல்லை, எதுவுமே இல்லாத தருணத்தை நீ என்ன பண்ணுறங்கிறது தான் முக்கியம். இதைத்தான் யோபுகிட்டையும் சாத்தான் சோதிச்சு பார்க்க சொல்கிறான். அவன் டிமாண்ட் பண்ணுறான், ஆண்டவரே நீங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்து எல்லாம் அவன்ட்டு இருக்கு, இந்த நேரத்தில் உங்களை புகழ்வதெல்லாம் பெருசு கிடையாது. ஒன்றுமே இல்லாத நிலையில், பிச்சை எடுக்கிற நிலையில் அவன் இருக்கும்போதும் உங்களை புகழ்ந்தானா அப்போதான் அவன் நேர்மையாளன், தவிர இப்போ நேர்மையாளன் அல்லன்னு சாத்தா ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறான், பேசுகிறான், சண்டை போடுறான். சரிங்களா? இப்போ யோசனை பண்ணி பாருங்க, நம்மளை குறித்தும் சாத்தான் சொல்லுவானா இல்லையா, நீ நல்லா வச்சிருக்கீங்க, அவன் சௌகரியமா இருக்கான், குறையே இல்லை அவங்ககிட்ட, அடுத்த நாளுக்கு ஏன் இன்னும் 10 வருஷத்துக்கு தேவையான சொத்தெல்லாம் அவன் சேகரித்து வச்சிருக்கான், என்ன கவலை, இப்போ உங்களை புகழ்றது போட்டுறது தர்மம் செய்யறதெல்லாம் அவனால முடியும். அவன் மேலே கை வைங்க, ஒன்றும் இல்லாத நிலைக்கு தள்ளுங்க, அடுத்த வேளை சாப்பாடு கஷ்டப்படுற நிலையில வைங்க, அப்பவன் செய்யறானான்னு பாருங்க, செய்யவே மாட்டான் அப்படின்னு சாத்தான் நம்மை குறித்து பேசுனா அப்ப நாம என்ன செய்ய போறோம், யோசனை பண்ணுமா இல்லைங்களா? சாத்தானை ஜெயிக்க வைப்போமா இல்லை கடவுளை ஜெயிக்க வைப்போமா? கடவுளை ஜெயிக்க வைப்போம். யோசனை செய்து பாருங்க, அப்பயும் சாத்தான் தான் ஜெயிச்சுட்டு போவான். கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்து என்ன பண்ணணும், இல்லாத நிலையிலும் நான் உதவுறதுக்கு என்ன பண்றது, காரணம் சொல்லி தப்பிச்சுக்காம எல்லா நிலையிலும், சரிங்களா, இருக்குதோ இல்லையோ உதவினா அதை செய்யறதுக்கு நான் பழகுவேன்.
நான் பழகி என் பிள்ளைகளையும் பழக்குவேன். அப்படிப்பட்ட பழக்கத்தோடு ஒரு சமுதாயம் உருவாச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த விதமான மனிதரும் கஷ்டப்படுற நிலையில் இருக்க மாட்டாங்க. ஆகையினால அதை நான் செய்வேன்னு சொல்லி நாம் செய்யணும். அடுத்து இன்னொரு, நாம் செய்கிற தர்மங்கள், புண்ணியமான காரியம் செய்கிறோமா செய்யலையா, கட்டாயம் செய்வோம். சின்ன சின்ன தர்ம காரியங்கள் கட்டாயம், குறிப்பாக எந்த காலத்தில், தபஸ் காலத்தில் இன்னும் அதிகமாக செய்வோம். சரிங்களா? யோசனை பண்ணி பிளான் பண்ணி செய்வோம். என்னென்ன காரியம் செய்யணும், எவ்வளோ நல்ல காரியம் செய்யணும், சரி யாருக்கெல்லாம் உதவி பண்ணணும், இது எல்லாத்தையும் குடும்பத்தோடு உட்காந்து யோசனை பண்ணி செய்கிறது இந்த தப காலத்தில் செய்கிற புண்ணியங்கள். நல்ல விஷயம். சரி, இந்த புண்ணியங்களுக்கெல்லாம் பலன் வேணுமா வேணாமா? நான் ஒரு புண்ணியம் பண்ணுறேன், அதுக்கு பலன் நமக்கு கிடைக்கணும் இல்லைங்களா? அப்போ அது பலன் கிடைக்கணும்னா சரிங்களா என்ன பண்ணுறது? சரி, யோசனை பண்ணி பார்த்துருக்கேன். நான் ஒருத்தருக்கு உணவு இல்லாத ஒரு மனுஷனுக்கு உணவு கொடுக்குறேன். இதுக்கு ஒரு என்ன இருக்குது, கட்டாயம் ஒரு பலன் இருக்குது. அது எனக்கு வந்து சேரணும்னா நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. தகுதியாக இருக்கணும். சரி, உதவி பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுக்கான பலன் கடவுள் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்னா அதில் கொஞ்சம் சரிங்களா சாக்ரிஃபைஸ் கலந்துருக்கு, கொஞ்சம் தியாகம் கலந்துருக்கணும், அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. அதில் கொஞ்சம் தியாகம் இருக்கிறத கடவுள் பார்த்துட்டாரு அப்படின்னா அதுக்கான பலனை கொடுப்பாரு. அந்த தியாகத்தை அவர் பார்க்கல அப்படின்னா எப்படி கொடுக்கறது? சரிங்களா, நிறைய வச்சிருக்கு அதுலேருந்து எடுத்து கொடுக்கறதோ அல்லது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொடுக்கறதோ என்ன கிடையாதான், புண்ணியமே கிடையாதுன்னு அன்னை தெரசா சொல்கிறாங்க. சரிங்களா, உங்கள்கிட்ட இருக்கிறது மிச்சமான மீதியானதெல்லாம் எடுத்து கொடுக்குற, ரொம்ப பழைய சரியா இருக்குது எடுத்து இவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு கொடுக்குறதெல்லாம் புண்ணியம் கிடையாதுன்னு நான் சொல்லலை, அன்னை தெரசா சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ என்ன பண்ணுறது? புண்ணியம் வரணும், நான் செய்கிற காரியத்துக்கான புண்ணியம் எனக்கு வந்து சேரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதில் கொஞ்சம் தியாகம் இருக்கணும். அது என்னை ஹர்ட் பண்ணணும், நான் செய்கிற புண்ணியத்தினால் நான் பாதிக்கப்படணும், அவ்வளோதான். இந்த எளிய கைம்பெண் பாதிக்கப்பட்டிருப்பா, ஏன்னா அவகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்தாள். சரிங்களா, அவள் தன்னிடம் இருக்கிற பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே அவள் போட்டு விட்டாள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். கொஞ்சம் பாதிப்பு அது உண்டு பண்ணும், கொஞ்சம் கஷ்டத்தை அது எனக்கு கொடுக்கணும், எனக்கு அது இழப்பா இருக்கணும், நான் இழந்த ஒருத்தனுக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு நம்ம இழக்க தயாரா இருக்கோமா? எதையெல்லாம் இழக்க நான் ரெடியா இருக்கேன்? யோசனை செய்து பார்ப்போம். நம்ம யாருக்கிட்டையுமே தோத்துடக்கூடாதுங்கிற நினைப்பு நமக்கு யதார்த்தமா இருக்கும். யார்கிட்டையுமே தோக்கக்கூடாது. நண்பராக இருந்தாலும் அவங்ககிட்டையும் தோக்கக்கூடாது, மனைவியா இருந்தாலும் மனைவி கிட்ட நான் தோத்துடக்கூடாது, அண்ணன் தம்பியா இருந்தாலும் அவங்ககிட்ட நான் தோத்துடக்கூடாது, எல்லாத்துலையும் நான் ஜெயிக்கணும். இந்த மனப்பான்மை தவறு. சரி, நாம தோத்தாவது அடுத்தவனை சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரு மனசு, நான் தோத்தாவது அடுத்தவன் நல்லா இருக்கணுங்கிற மனசு யதார்த்தமா ஒரு கிறிஸ்தவங்களுக்கு இருக்கணும். இருந்துச்சுன்னா நிச்சயம் நாம கிறிஸ்துவ போல வாழ்றோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ பார்க்குறோம் 2ஆம் வாசகத்துல தன்னை பலியாக்கி தான் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்குறாங்க? மீட்பு கொடுக்குறாங்க. அவர் ஒரு தியாகம் பண்ணி தானே செய்யறாரு. சரிங்க, அவர் தியாகமே பண்ணலை, 4 பேரை சிலுவையில் நிப்பாட்டி கொன்று அது மூலமாக இயேசுநாதர் நமக்கு வாங்கி கொடுக்குறார். 12 சீடர்களையும் பாரு, எனக்காக நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, சிலுவையில் இறந்துடுங்க, சரி இந்த மக்களுக்கு மீட்பு வாங்கி கொடுப்போன்னு இயேசுநாதர் சொல்லியிருந்தா இயேசுநாதர் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? பெருமையாக நினச்சிருப்போமா? இல்லை. சரிங்களா, இன்னைய வரைக்கும் திருச்சபை நிலையாவே இருந்திருக்காது. அவர் செய்த தியாகத்தால தான். சரிங்களா, தான் செய்த அவர் தானாக முன்வந்து செய்த தியாகத்தால தான் இன்னைக்கு திருச்சபை இவ்வளோ நிலையா இன்னும் பல நூற்றாண்டுகள் வளர்ந்துக்கிட்டே வரும், உறுதியாக இருக்கும்னா அதுக்கு காரணம் அவர் செய்த தியாகம்தான். இப்போ நீங்களும் நானும் ஒரு காரியம் செய்யறோம்னா அந்த காரியத்தில் எவ்வளோ தியாகம் இருக்குது அப்படிங்கிற மாத்திரம் நாம் பார்க்கணும். சரிங்களா, செஞ்சோம்னா நிச்சயம் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ தான் உண்மையான ஒரு நோக்கம் வெளிப்படும். சரிங்களா, மனசுக்குள்ள இருந்து உள்ளத்திலிருந்து ஒரு நல்ல நோக்கம் வெளிப்பா, அந்த நோக்கத்தை பார்க்குற கடவுள் நமக்கு நல்ல விஷயத்த செய்வோம். நான் வீட்டுக்கு போனப்போ எங்கள் அக்கா வந்து நீ இன்னைக்கு ஒரு படம் பார்த்தே ஆகணும் அப்படின்னாங்க. படம் பார்க்கணுமா? என்ன படம்? நான் ஒரு படம் பார்த்தேன், அந்த படம் தான் ரொம்ப ஒரு தரமான, சரி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு படமாக இருக்குது, அதை நீ பாரு அப்படின்னாங்க. சரி, என்ன படம்னா அந்த ரப்பர் பந்துன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. சரி, என்னதான் இருக்குது அந்த படத்துலன்னு பார்த்தா பாருங்க, ஒருத்தன் என்ன பண்ணுறான்? சரிங்களா, 94 ரன், கிரிக்கெட்டு 94 ரன் அடிக்கிறான், கடைசி பந்து, அந்த பந்தில் மறுபடியும் ஒரு 6 அடித்தா
என்ன பண்ணியிருப்பான், செஞ்சுரி அடிச்சிருப்பான், ஒரு பெரிய ஒரு சூழல், அவன் பெருமையாக காட்டப்பட்டிருப்பான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், யதார்த்தமாக அந்த நிலையில் அவன் தோத்து அதை கேட்சாக கொடுத்துட்டு, அவன் தோத்தங்காட்டி ஆப்போசிட் பார்ட்டி சந்தோஷப்படுவாங்க இல்லையா, அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து இவன் பெருமையாக போன ஒரு நிகழ்வை காமிச்சிருப்பாங்க. இவ்வளோதான். இதை எந்த மனுஷனும் செய்ய மாட்டான். இன்னொருத்தர் ஜெயிக்க அதை பார்த்து தான் நிறைவடைகிற மனநிலை எந்த ஒரு சாதாரண மனுஷனுக்கும் அல்லது பெரிய மனுஷனுக்கும் வந்துடாது. ஒரு திரைப்படம் அதை சொல்லி கொடுக்குது. இவ்வளோதான். பிறரை மகிழ்ச்சிப்படுத்தியாவது நாம் அதில் நிறைவு காணணும். அடுத்தவங்க ஆப்போசிட் எதிரிகள் அவங்க சந்தோஷமா இருக்கிறதுல, அவங்க ஜெயிக்கிறதுல எனக்கு ஒரு நிறைவு கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும்னா அது எந்த மனுஷனும் செய்ய மாட்டான், இவன் செய்கிறான். சரிங்களா? இன்னொரு விஷயத்தையும் அதில் சொல்லி காட்டியிருப்பாங்க. அதில் ஒரு மனுஷன் சொல்லுவான், என்னன்னா எனக்கு நிறைய எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் நான் யாரையும் நான் அவங்கள எஸ்சியாலாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அதுக்கு இவன், நீ ஆல்ரெடி அவங்கள எஸ்சியாக தான் பார்க்குற, நீ எப்போ அவங்கெல்லாம் ஷெட்யூல் காஸ்ட்டுன்னு நினச்சியோ அப்போவே அவன் உண்மையாக அவங்ககிட்ட நட்பு வச்சுக்கலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வரும். இன்னைக்கு திருச்சபை நம்மளை தலித் மக்களுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு திருப்பலியாக இன்றைய நாளை சிறப்பிக்க சொல்லியிருக்கு. ஒரு திரைப்படம் நம்மை காட்டிலும் அதிகமான ஒரு செய்தியை வெளிப்படுத்துது. எப்படின்னா, நாம் அடுத்த மனுஷன் என்ன இனம், என்ன குலம், என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட பழகிற ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதுவே தவறு தான். சரி, அந்த மனசே வேண்டாம். எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் தான். எந்த பாரபட்சம் இல்லாமல் நான் அவங்ககிட்ட பழகணுங்கிற மனப்பான்மை வரும்போது தான் அது உண்மையான உறவாக இருக்கும். என் ஃப்ரெண்டு என்ன குலம் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுட்டு அவங்ககிட்ட ஒரு லிமிட் வச்சு பழகிறதுக்கு பேர் நல்ல உறவுகளாகவே இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் குருவானவர் இருப்பாங்க, அவங்க என்ன குலத்தை சார்ந்தவங்க என்ன ஜாதியை தெரிஞ்சுக்கிட்டே பழகலை. இன்னைக்கு வரைக்கும் தைரியமாக அவங்ககிட்ட கேட்குற மனநிலையும் இல்லை. வேண்டாம், அது என்ன இல்லை, அவசியம் இல்லை. அவங்களும் நம்மகிட்ட கேட்க மாட்டோம், நாங்களும் அவங்ககிட்ட கேட்க மாட்டோம். அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அது நமக்கு எந்த விதமான கிரெடிட்டையும் கொடுத்துடாது. வேண்டாம். சரி, அவர்கள் நண்பர்களாக இருப்பதே நமக்கான பெருமை, மகிழ்ச்சி. அவ்வளோதான். அது ஒரு திரைப்படம் சொல்லி கொடுக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைய நாளில் கிறிஸ்து நமக்கு படிப்புக்கிற பாடம், உங்கள் உள்ளத்திலிருந்து ஒரு வழிபாடு செய்ய ஆரம்பிங்க. அந்த உள்ளம் கரப்ட் ஆகாமல், சரிங்களா, தப்பாக யோசிக்காமல், மோசமாக யோசிக்காமல், கீழ்த்தரமாக யோசிக்காமல், மேன்மையாக யோசனை பண்ணுற ஒரு உள்ளம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உண்மையான வழிபாடு உள்ளத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். சரிங்க. சமாரிய பெண் இயேசு கிறிஸ்துவிட என்ன கேட்குறாங்க, யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சமாரிய பெண் கிணத்தடியில் இயேசு கிறிஸ்துவகிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க. இல்லை, அந்த கேள்வி இல்லை, வழிபாட்டை குறித்து ஒரு கேள்வி கேட்பாங்க. எருசலேம் மக்கள் இல்லைங்கம்மா, எருசலேம் அதாவது யூதர்கள் என்ன சொல்றாங்க, எருசலேம் இஸ்ராயல் மக்கள் எருசலேமிலிருந்து வழிபடணும், கோவிலில் வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஆட்கள்லாம் மலையில தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் எது உண்மையான வழிபாடு, எங்கிருந்து நான் வழிபடணும்னு கேட்டதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு பதில் சொல்வார். உங்கள் உள்ளத்திலிருந்து நீ எங்க போய் உட்காந்து வழிபடுறேன்னு முக்கியம் இல்லை, உள்ளத்திலிருந்து வழிபாடு செய். பாருங்க, இவ்வளோ நேரம் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம உள்ளம் ப்ரெசண்ட்டாக இங்கே இருக்குமா? இல்லை வீட்டுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு, கடைக்கு, பேக்கரிக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்குமா? கட்டாயம் போயிட்டு வந்திருக்கும். ஏன்னா உள்ளம் ஒரு கண்ட்ரோலில் இருக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வழிபாடு செய் வரும்போது உன் உள்ளம் இங்கே இருக்கட்டும். உள்ளத்திலிருந்து வழிபாடு. எங்கே சுற்றி இருக்கிற நிலை, மலையா கோயிலா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. உன் உள்ளத்திலிருந்து ஆண்டவரை வழிபாடு செய்யணும். ஆண்டவருக்கு இதுதான் ஆண்டவருடைய தெளிவான பதில். உங்கள் வழிபாடு உள்ளத்திலிருந்து வரணும். அந்த உள்ளத்தில் இருக்க எண்ணமெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். அதைத்தான் நான் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன போட்டேன்னு பார்க்கல, எவ்வளோ போட்டேன்னு பார்க்கல, என்ன மனநிலையோடு போடுறேன் அப்படின்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த மனநிலையோடு உள்ளம் என்னை வழிபடுது அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். இனிமேல் அப்படிப்பட்ட வழிபாடு செய்யலாமா? உள்ளத்திலிருந்து 100% வழிபாடு ஆண்டவர். போன வாரம் சொன்னோம் இல்லையா, எதெல்லாம் வழிபாடு செய்யும், நம்மளுடைய ஒவ்வொரு செல்களும், சரிங்களா, ஒவ்வொரு செல்களும் வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு செல்களும் ஆண்டவரை தேடணும். அப்படிப்பட்ட ஒரு வழிபாடை நாம் செய்ய
ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை விட ஒரு சிறப்பான வழிபாடு இருக்கவே முடியாது. இந்த 1 மணி நேரத்தில் நாம் அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு செஞ்சோம்னா அது நமக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அதை குறையோடு செய்கிற போது தான் முழுசாக நம்மளால் அதை அனுபவிக்க முடியலை. சரிங்களா? ஆக இந்த ஏழை கைம்பெண்ணிடமிருந்து இறைவன் நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். முறையான வழிபாடு என்பது நம்மை பெருமையாக காட்டிக்கொள்கிற காரியம் அல்ல. சரிங்க, நம்ம எவ்வளோ ஒசத்தவங்கன்னு அடுத்தவங்களுக்கு நிரூபிக்கிற ஒரு விஷயம் அல்ல. அதுதான் வழிபாட்டு தளத்தில் செய்ய வேண்டிய காரியம் அல்ல. மாறாக நாம் செய்கிற வழிபாடு ஏழை கைம்பெண் போல அவளது உள்ளத்திலிருந்து வர வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். 2வது, நாம் செய்கிற தர்மம் நமக்கு பிரயோஜனமாக அமையணும்னா அதையும் நாம் பற்றாக்குறையில் இருந்தாலும் அதை நம்ம சந்தோஷத்தோடு செய்யணும். 3வது, நம்மிடம் உதவி கேட்க வரவங்க யாரால் அனுப்பப்பட்டவங்களா இருப்பாங்க? ஓகே, இனிமேல் யாராவது வந்தாங்கன்னா இல்லை உதவி கேட்டாங்கன்னா முதல்ல அதை நினைங்க, இந்த மனிதன் யாரா வேணா இருக்கலாம், ஆனால் இவங்களை அனுப்புனது ஒருத்தர் தான், அது என்னுடைய ஆண்டவர் தான் அனுப்பியிருக்காருன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனமும் செய்ய முயற்சி எடுங்க. இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.